ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப் ஓப்பனிங் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னா டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட். என்கியூடி டெஸ்ட்னா என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இந்த என்கியூடி டெஸ்ட் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸாம்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 26th of September அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பர்மனன்ட் ஜாப், ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷர் ஜாப் நேற்று நாங்கள் போட்டிருந்தோம். எஸ்பிஐயோட ஜாப் ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா? அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். நீங்க வந்து அந்த வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்கை நாங்கள் ஐ பட்டன்ல ப்ரொவைட் பண்றோம். வாங்க, என்கியூடி டெஸ்ட்னா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுதான் டிசிஎஸ் என்கியூடியோட அஃபிஷியல் வெப்சைட். டிசிஎஸ் என்கியூடி நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட். இந்த எக்ஸாம் வச்சு நீங்க thousands ஆஃப் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். டிசிஎஸ், ஜியோ, டிவிஎஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 26th of September அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் டேட் வந்து 10th of October அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் வச்சு நீங்க ஐடி ஜாப்ஸ் அண்ட் நான் ஐடி ஜாப்ஸ்க்கும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஐடி ஜாப்ஸ் ரோல் அண்ட் நான் ஐடி ஜாப்ஸ் ரோல்னா, ஐடி ரோல் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், கிளவுட் இன்ஜினியர். நான் ஐடி ரோல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிசினஸ் அனலிஸ்ட், ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட். இதோட பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஹையஸ்டா 90 lakhs per annum அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. நீங்க 23+ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஐடி, பிஎஃப்எஸ்ஐ, எஃப்எம்சிஜி, எட்டெக், 3000+ கார்பரேட்ஸ் அண்ட் 1.6 lakhs ஜாப்ஸ் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கோர் கார்டை வாங்கி நீங்க டிசிஎஸ் வெப்சைட்லயோ அல்லது அதர் கார்பரேட்ஸோட வெப்சைட்லயோ நீங்க அப்ளை பண்ணி ஈஸியா வந்து ஜாப் வாங்கிக்கலாம். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை டு டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட், கெட் யுவர் டிசிஎஸ் ஸ்கோர். அதுக்கப்புறம் அப்ளை டு மல்டிபிள் ஜாப்ஸ் ஆன் அவர் வெப்சைட், அப்ளை ஃபார் ஜாப்ஸ் ஆன் அதர் கார்பரேட் வெப்சைட்ஸ் டூ அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த ஜாப்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, ப்ரீ ஃபைனல் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் யாராச்சும் 2019லேருந்து 2025 பாஸ்ட் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப் டு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மேஜர் டெக் கம்பெனிஸ் டிசிஎஸ் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த டிசிஎஸ் அயான் என்கியூடி ஸ்கோர் வச்சு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா எல்எக்ஸி, எம்பசிஸ், டைட்டான் அப்படிங்கிற மேஜர் கம்பெனிஸ் வந்து இந்த என்கியூடி டெஸ்ட் வச்சு ஈஸியா வந்து அவங்க ஜாப் ஆஃபர் பண்றாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிசிஎஸ் என்கியூடி ஸ்கோர் வந்து 2 years வேலிடிட்டி இருக்கு. ஸோ இந்த 2 years வரைக்கும் இந்த ஸ்கோரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ், அப்புறம் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து ஒரு லேர்னிங் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறது இந்த இதுல ஃபுல்லா பார்க்கலாம். டிசிஎஸ் அயான் என்கியூடி காக்னேட்டிவ், டிசிஎஸ் அயான் என்கியூடி காக்னேட்டிவ் வித் ப்ரிப்பேர், டிசிஎஸ் அயான் என்கியூடி ஐடி. இப்போ நீங்க ஹை பேயிங் ஜாப்ஸ் போகணும்னா இந்த டிசிஎஸ் அயான் என்கியூடி ஐடியை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஎஸ் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் போகணும்னா காக்னேட்டிவ் வித் ப்ரிப்பேர் போய்க்கலாம். அதுக்கப்புறம் என்கியூடி காக்னேட்டிவ் இது வந்து பேசிக் என்ட்ரி லெவல் ஜாப், ஓகேங்களா? இப்போ இந்த டிசிஎஸ் அயான் என்கியூடி காக்னேட்டிவ்ல 30+ hours ஆஃப் லேர்னிங் கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் வித் ப்ரிப்பேர்ல 60+ hours ஆஃப் ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு. என்கியூடி ஐடிலையும் 30+ hours ஆஃப் ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 1 ப்ராக்டிஸ் டெஸ்ட், 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஒன் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ.